Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைய திருக்குறள் அமிழ்தினும் மாற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அமிழ்தம் ரொம்ப சிறந்ததா இருந்தாலும் அந்த அமிழ்தத்தை காட்டிலும் நம்மளுடைய குழந்தைகளுடைய பிஞ்சு கைகளால் பிசையப்பட்ட கூழ் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு 2 சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல சாக்லேட் பனானா சாண்ட்விச். அதுக்கு நான் இங்கே வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். 4 ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கேன். ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை நல்லா 2 ப்ரெட் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. அதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியுமே கூட சாப்பிட்லாம் அந்த சாக்லேட்டை. ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாம் இல்லை நியூட்ரலா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்தது டார்க் சாக்லேட், ஸோ ஹெல்த்தியானதும் கூடங்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வேறு இன்னொரு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு சைடு மட்டும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதை மேலே விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த ப்ரெட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நான் தவாவும் வச்சு சூடு பண்ணி நல்லா பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நல்லா கோல்டன் கலராக வரட்டும். அந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக அடுத்த சைடும் திருப்பி போடுங்க. நல்லா டோஸ்ட் ஆகட்டும் 2 சைடும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பனானா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட பாருங்கள் ஸ்நாக்ஸ் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சாண்ட்விச் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் இது கூட கொஞ்சம் உலர் திராட்சையும் கொஞ்சம் பனானாவும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வச்சு எக் பேக்கெட்ஸ் ரெசிபிஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்குது. கொஞ்சம் பெப்பர் தூள் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை நல்லா சென்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை, ஸோ கொஞ்சமாக இதுக்கு மேலே உப்பு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் 2லேயும். இப்போ இதுக்கு மேலே வேறு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். 2யுமே அதே மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் பாக்கெட்ஸ் மாதிரி. அதுக்கு நான் இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்க டம்ளர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரவுண்டாக நல்லா வந்துடும். அதே மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்க அந்த ஓரத்தில் இருக்க அந்த ப்ரௌன் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ இது எட்ஜஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணிடலாம். அதுக்கு நான் அந்த கிளாஸில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை கொஞ்சமாக டிப் பண்ணி அதில் நல்லா இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாவே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா சீல் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சீல் பண்ணிடலாம். எல்லா எக் பேக்கெட்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் பாருங்கள் 4 எக் பேக்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து தவாவில் வந்து கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே நல்லா வந்து டோஸ்ட் ஆகட்டும் கோல்டன் கலராக. நான் மேலே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் பட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து திருப்பி போடுங்க. அடுத்த சைடும் வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆகட்டும். நல்லா வந்து குக் ஆகட்டும். இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதை சர்வ் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப சிம்பிளான இதுவும் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த ஸ்நாக்ஸும். கண்டிப்பாக இந்த 2 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை கட் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அந்த எக் கூட சாப்பிடும் போது கண்டிப்பாக கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.